மார்ச் 29ஆம் தேதியன்று சூரிய கிரகணம் நிகழ உள்ளது. இந்த சூரிய கிரகணம் நிகழும் நேரம் எங்கெல்லாம் தெரியும், சூரிய கிரகணத்தின் போது பாதிக்கப்படக்கூடிய ராசிகள், அதற்கான பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி நாம் முழுவதுமாக அறிந்து கொள்வோம். சூரிய கிரகணம் நிகழும் நேரம் இந்திய நேரப்படி மார்ச் 29ஆம் தேதி பிற்பகல் 2:20 மணிக்கு தொடங்கி மாலை 6:13 மணிக்கு முடிவடைகிறது. சூரிய கிரகணம் எங்கெல்லாம் தெரியும்? ஆசியாவின் சில பகுதிகள், ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, அட்லாண்டிக் பெருங்கடல், ஆர்டிக் பெருங்கடல், வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா ஆகிய நாடுகளில் தெரியும். சூரிய கிரகணத்தின் போது பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள்: மேஷம், சிம்மம், கன்னி, தனுசு, கும்பம், மீனம். சூரிய கிரகணத்திற்கான பரிகாரங்கள்: கிரகண நேரத்தில் சூரியனுடைய மந்திரமான ஆதித்ய குரு, உதயம் மற்றும் சிவனுடைய ஸ்தோத்திரங்கள், சிவபுராணம், ருத்ரம் ஆகியவற்றை சொல்லலாம். ஓம் நம சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தையும் சொல்லலாம். சூரிய கிரகணம் முடிந்ததும் தண்ணீரில் கல் உப்பு, மஞ்சள், வேப்பிலை இழை கலந்து குளிக்கவும். அதன் பிறகு அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று வரவும். கிரகணத்தின் போது நாம் என்ன செய்யக்கூடாது? கிரகணத்தின் போது நாம் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும். குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் வெளியே செல்வதை தவிர்க்கவும். கிரகண சமயத்தில் கர்ப்பிணி பெண்கள் கத்தி, கத்தரிக்கோல் உள்ளிட்ட கூர்மையான பொருட்களை தொடவோ கையில் வைத்திருக்கவோ கூடாது. கிரகண நேரத்தில் எந்த சுபகாரியமும் செய்யக்கூடாது. கிரகணத்தின் போது என்ன செய்ய வேண்டும்? கிரகணத்தின் போது இறை வழிபாடு செய்ய மிக ஏற்ற நேரமாகும். சூரியன், பூமி, நிலவு ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருப்பதால் நமக்கு அமையக்கூடிய எண்ணங்கள், கருத்துக்கள், சிந்தனைகள் ஒன்று கூடுவதற்கான நேரமாகும். அந்த நேரத்தில் இறைவனை வழிபடுவதும் மந்திரங்களை உச்சரிப்பதும் சாதாரண நேரத்தில் கிடைக்கும் பலனை விட பல மடங்கு அதிகரிக்கும் என முன்னோர்கள் கூறியுள்ளனர். இது போன்ற ஆன்மீக கருத்துகளுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.